கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு கிறிஸ்துவின் தழும்புகள். ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பது எவ்வளவு ஆறுதலான செய்தி! நம்மை குணமாக்க இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமெல்லாம் கொடிய தழும்புகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53:5 வாசிக்கிறோம் போல, புதிய ஏற்பாட்டில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இரண்டு வசனங்களுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லும்போது, வியாதி வந்த பிறகு அவருடைய தழும்புகளை தியானித்து, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் என்மேல் வைத்து என்னை குணமாக்கும் என்று கெஞ்சி கேட்டு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதாகும். ஆனால் தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று வாக்கு இன்னும் ஆழமானது. இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே என்றைக்கு தழும்புகளை கொண்டாரோ, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரோ, அப்பொழுதே நாம் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டோம். அதன் அர்த்தமாக இருக்குது. அது நமக்குள்ளே பரிசுத்தமுள்ள விசுவாசமான செயல்பாடுகளாக இருக்கிறது. செயல்பாடை உண்டும் பண்ணுகிறது. இயேசு ஏற்கனவே என் நோய்களையும் வியாதிகளையும் சுமந்தார். ஆகவே நான் வியாதிப்படவோ பலவீனப்படவோ அவசியமில்லை. அவர் எனக்காக சிலுவிலே சம்பாதித்து வைத்த தெய்வீக ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் விசுவாசித்து தெய்வீக ஆரோக்கியமுடையவர்களாக விளங்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். மீண்டும் அதை சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தழும்புகளால் குணமாகிறோம் என்பது வியாதி வந்த பிறகு கிடைக்கும் தெய்வீக சுகத்தை காண்பிக்கிறது. தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுவது விசுவாசத்தோடு தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதை காண்பிக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை 2 காரணத்திற்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். முதலாவது, வியாதி வந்தவுடன் மருத்துவரிடம் காண்பித்து வைத்தியம் செய்து கொள்கிறார்கள். இரண்டாவது, அந்த காலத்தில் பயமுறுத்தி கொண்டிருக்கும் தொற்று நோயிலிருந்து காப்பாற்ற தடுப்பூசிகளை செலுத்திக்கொள்ள அழைத்து வருவார்கள். வியாதி வந்த பிறகு போடப்படும் ஊசி நோயை குணமாக்குகிறது. வியாதி வருவதற்கு முன்னே போடும் ஊசி நோய் வராமல் தடுத்து விடுகிறது. அதுபோலத்தான் ஏசாயா 53:5 சொல்லப்படுவது வியாதி வந்த பிறகு கொடுக்கப்படும் மருந்து. 1 பேதுரு 2:24 சொல்லப்படுவது வியாதி வராமலே போடப்படும் தடுப்பூசிக்கு மாதிரியாக இருக்கிறது. தேவப்பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை தியானித்து பாருங்கள். தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது. வசனம் சொல்கிற பிரகாரமாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வசனம் சொல்கிறது. அதனாலே நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தான அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நாம் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவின் தழும்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வியாதி பலவீனங்களை நீக்கி ஆரோக்கியம் சுகம் தந்து நம்மை அவருடைய அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அற்புதமான விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆரோக்கியத்தை பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார், மரித்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அதை நாம் விசுவாசிப்போம். நன்மையான ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். God bless you.